பொதுவாக ஒரு மனிதன் இறந்த பிறகு நிறைய பேர் இவர் இப்படிப்பட்டவர்னு அந்த மனிதனை பாராட்டுறதும் போற்றுறதுமா எப்பவுமே இருப்பாங்க. தான் வாழ்ந்த காலத்திலையும் போற்றப்பட்ட, இறந்த பிறகும் போற்றப்பட்ட உலக நாடுகள்ல இருக்க அனைத்து தமிழின மக்களும், தமிழ்நாட்டில் சேர்ந்த அனைவரும் தான் இறந்ததை கேட்டு இவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னா, ஒட்டுமொத்த திரையுலகமும் கலங்கி இருக்கு, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் கலங்கி இருக்காங்கன்னா இந்த ஒரு மனிதனோட இறப்புக்கு தான் அது சாத்தியம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த். நடிகரும் அரசியல்வாதியுமான தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனர் விஜயகாந்த் கடந்த வருடம் டிசம்பர் 28 அவரோட 71ஆம் வயதுல சென்னையில காலமானாரு. நிமோனியா காய்ச்சலால பாதிக்கப்பட்ட அவர் தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு கோவிட்-19 இருப்பது கண்டறியப்பட்ட பின்னர் அவருக்கு வெண்டிலேட்டர் ஆதரவுல வைக்கப்பட்டதா கட்சி அறிக்கை வெளியிட்ட சிறிது நேரத்திலேயே மரணம் உறுதி செய்யப்பட்டது. நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி, இதுதான் நடிகர் விஜயகாந்தோட இயற்பெயர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25 அழகர்சாமி என்ற ரைஸ் மில் முதலாளியோட மகனா பிறந்தவர். நடிப்பதற்காக சென்னை வந்த பிறகு தன்னோட பெயரை விஜயகாந்த்னு மாத்திக்கிட்டாரு. சினிமா வாய்ப்பு இவருக்கு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் கிடைச்சது. அவரோட முதல் படம் 1979ஆம் ஆண்டு எம்.ஏ. காஜாவோட இயக்கத்துல வெளியான இனிக்கும் இளமை. அவரோட சினிமா வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. இந்த திரைப்படம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தின்னு பல மொழிகள்ல ரீமேக் செய்யப்பட்டது. அதன் பிறகு தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா மாறினாரு. புலன் விசாரணை, சேதுபதி IPS, சத்ரியன், கேப்டன் பிரபாகரன், வானத்தை போல, தவசி, ரமணானு இதுவரை 150 திரைப்படங்களுக்கும் மேல் நடித்துள்ளாரு விஜயகாந்த். தனது சினிமா வாழ்க்கையில 54 புதிய இயக்குனர்களை அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த். உலக சினிமாவில் இதை வேற யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அதிகமான புதிய தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பளித்தவர். ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுடனான இவரோட கூட்டணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. 1986ஆம் ஆண்டு வெளியான ஊமை விழிகள் எனும் திரைப்படத்தில் அப்போதைய நடிகர்கள் பலரும் நடிக்க தயங்கிய DSP தீனதயாளன் என்ற காவல்துறை அதிகாரி வேடத்தில் திரையில தோன்றினார் நடிகர் விஜயகாந்த். தன்னோட இமேஜ் பற்றி கவலைப்படாமல் சற்று வயதான வேடத்தில் இந்த படத்தில் அவர் நடிச்சிருப்பார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. தொடர்ந்து திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்களோட இணைந்து பணியாற்றி உழவன் மகன், செந்தூர பூவே, காவிய தலைவன் போன்ற திரைப்படங்களை கொடுத்தாரு. நடிகர் விஜயகாந்தோட திரைப்படங்கள்ல அதிகம் பேசப்படுறது அவரோட சண்டை காட்சிகள் தான். பல திரைப்படங்கள்ல தனக்கு டூப் வேணான்னு மறுத்துட்டு சண்டை காட்சிகள்ல நடிச்சிருக்காரு. சண்டை காட்சிகள்ல தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கியிருந்தாரு விஜயகாந்த். இதுக்கு பின்னாடி ஒரு முக்கிய சம்பவம் இருக்குன்னு அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்லியிருக்காங்க. நாளை உனது நாள் திரைப்படத்தோட படப்பிடிப்பின் போது நடந்த விபத்துல அவருக்கு டூப் போட்ட ஒரு ஸ்டன் கலைஞர் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் இனிமேல் எனக்கான சண்டை காட்சிகள்ல நானே நடிச்சுக்கிறேன்னோ டூப் வேணானோ முடிவெடுத்திருக்காரு. இதற்கான பிரத்யேக சண்டை பயிற்சிகளையும் அவர் எடுத்திருக்காரு. தன்னோட பெரும்பாலான படங்கள்ல டூப் போடாம நடித்ததால பல முறை இவருக்கு தோள்பட்டை இறக்கம் ஏற்பட்டிருக்கு. 1984ஆம் ஆண்டு விஜயகாந்தோட சினிமா வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஆண்டு. அந்த ஒரே ஆண்டுல மட்டும் விஜயகாந்த் நடிச்ச 18 படங்கள் வெளியாச்சு. மிக சில நடிகர்களுக்கு மட்டும்தான் இது மாதிரியான சாதனைகள் இருக்கு. கமல் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் என்ற தலைமுறை உருவான போது அதற்கு இணையா தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் விஜயகாந்த். தன்னோட பல படங்கள்ல நீண்ட உணர்ச்சி பூர்வமான வசனங்களை தன்னுடைய பாணியில ஒரே டேக்ல பேசி முடிப்பவர் தான் விஜயகாந்த். கமல், ரஜினி, சத்யராஜ், பிரபு, கார்த்திக்னு அப்போ இருந்த முன்னணி நடிகர்களுக்கு கூட 100வது படம்னாலே தோல்விதான். ஆனா நடிகர் விஜயகாந்துக்கு 100வது படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. 1991ஆம் ஆண்டு RK செல்வமணி இயக்கத்துல வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடுச்சு. அந்த திரைப்படத்துக்கு பிறகுதான் சினிமா துறையிலையும் ரசிகர் மத்தியிலையும் கேப்டன் என்று அழைக்கப்பட்டாரு. விஜயகாந்த் 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவரானாரு. அவர் நடிகர் சங்க தலைவரான போது நடிகர் சங்கம் மிகப்பெரிய கடன் சுமையில இருந்துச்சு. அதனால வெளிநாடுகள்ல கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலமா கடன்களை அடைச்சாரு. அது மட்டும் இல்லாம நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெரும் தொகையை வங்கியில டெபாசிட்டும் செஞ்சாரு. 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்துல இருந்தப்போ எல்லா நடிகர்களையும் ஒன்றிணைச்சு நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்ற போராட்டத்தை நெல்லையில நடத்தினாரு.
இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்துல நடிகர் விஜய் நடிப்புல 1993 வெளியான திரைப்படம் செந்துரபாண்டி. இந்த படத்துல விஜய்க்கு அண்ணனா கௌரவ வேடத்துல தோன்றியிருப்பாரு நடிகர் விஜயகாந்த். இதே மாதிரி 1999 பெரியண்ணான்ற திரைப்படத்துல அப்போது வளர்ந்து வந்த நடிகரா இருந்த சூர்யா நடித்த திரைப்படம். அதிலையும் ஒரு கௌரவ வேடத்துல தோன்றியிருப்பாரு நடிகர் விஜயகாந்த். சூர்யா நடிப்புல வந்த மாயாவி திரைப்படத்துல ஒரு சிறப்பு தோற்றத்துக்காக அவரிடம் பேசினப்போ உடனே ஒத்துக்கொண்டிருக்காரு. பொதுவா அவரை மாதிரியான பெரிய நடிகர்கள் அவ்வளவு எளிதா நடிக்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அடுத்த நாளே ஏவிஎம் ஸ்டுடியோல தான் நடித்து கொண்டிருந்த படத்தோட உணவு இடைவெளியில எங்களுக்கான பகுதியை முடித்து கொடுத்துட்டாருன்னு மாயாவி திரைப்படத்தோட இயக்குனர் சிங்கம்புலி ஒரு பேட்டியில கூறியிருந்தாரு. சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட விஜயகாந்த் 2005 செப்டம்பர் 14 மதுரையில் மாபெரும் மாநாட்டை நடத்தி அதில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற தன்னோட கட்சியோட பெயரையும் அறிவிச்சாரு. அதை தொடர்ந்து விஜயகாந்த் சினிமாவை விட்டுட்டு முழு நேர அரசியல்ல இறங்கிட்டாரு. விஜயகாந்த் 2006 கட்சி தொடங்கிய பிறகு ஒவ்வொரு வருடமும் அவரோட பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமா கடைபிடித்து வந்தார். அந்நாள்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயகாந்தோட வழியை பின்பற்றி ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கே என்ற முழக்கத்தோடு செஞ்சுட்டு வராங்க. 2011 தமிழ்நாடு சட்டமன்றத்துல முக்கிய எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இடமாற்றம் செஞ்சது அதன் பிராந்திய கட்சியான தேமுதிக. இந்தியாவை அதிர்ச்சி நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் இப்போ இல்ல. அவர் பல வருடங்களா உடல்நலக்குறைவால போராடிட்டு வந்தாரு. தமிழகத்துல எந்த அரசியல் தலைவராலும் கட்சியாலும் கடந்த அரை நூற்றாண்டுல சாதிக்க முடியாத சாதனைய விஜயகாந்த் சாதிச்சாரு. தமிழ்நாட்டுல திமுக அதிமுக என்ற வலுவான இருதுருவ அரசியல் களத்துல 3வது துருவமா உருவெடுத்து எல்லோரையும் அதிர வைத்தாரு விஜயகாந்த். திமுகவின் பொருளாளரா இருந்த எம்ஜிஆர் அதுல இருந்து வெளியேறி புதிய கட்சியை துவங்கி விரைவிலேயே தமிழக முதலமைச்சராகவும் ஆனாரு. பிறகு தமிழ் திரைப்பட உலகில மிக பிரபலமா இருப்பவர்கள் அரசியல்ல ஈடுபடுவது குறித்த பேச்சுகள் தொடர்ந்து அடிபட்டு வந்துச்சு. எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு இந்த கணிப்புகளும் வெகுவா அதிகரித்தன. ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு தன்னோட திரையுலக செல்வாக்கால அரசியல்ல ஓரளவுக்காவது சாதித்தவர்னு விஜயகாந்த் மட்டுமே சொல்ல முடியும். நீண்ட காலமா அரசியல் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து வந்த ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களே தயக்கம் காட்டி வந்த நிலையில துணிச்சல அரசியல் கட்சி ஒன்றை துவங்க முடிவை எடுத்தாரு விஜயகாந்த். 2005 செப்டம்பர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற பெயர்ல கட்சியை துவங்கிய விஜயகாந்த் 2006 தேர்தலிலேயே குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்று 3வது சக்தியா உருவெடுத்தார். அதை தொடர்ந்து 2006 தேர்தல்ல தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள்ல விருதாச்சலம் தொகுதியில போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றாரு. என்றாலும் ஒட்டுமொத்தமா 27,64,000 வாக்குகளை அந்த கட்சி பெற்றது. இது தமிழக அரசியல் களத்துல ஒரு 3வது சக்தியா விஜயகாந்த் உருவெடுப்பதை சுட்டிக்காட்டியது. அந்த தருணத்துல அவரோட வெற்றி மிக முக்கியமானதா இருந்துச்சு. அந்த தேர்தல்ல விஜயகாந்த் ஒருவர் தான் வெற்றி பெற்றிருந்தார் என்றாலும் அது மிகப்பெரிய வெற்றியாக தான் இருந்துச்சு. அந்த தருணத்துல தமிழ்நாட்டோட இரு பெரும் கட்சிகளும் ஏதாவது ஒரு கட்சி உடைந்தால் தேமுதிக பெரிதா உருவெடுக்கும்னு எல்லாருமே நினைச்சாங்க. கட்சி துவங்கிய போதும் அதற்கு பிறகும் தெய்வத்தோடும் மக்களோடும் தான் கூட்டணின்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொன்னாரு விஜயகாந்த். 2006 தேர்தல்ல வலுவாக இருந்த திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு எதிராக தனித்து போட்டியிட்டு தேமுதிக 8.38% வாக்குகளை பெற்றது. ஆனா 2009 நாடாளுமன்ற தேர்தல்கள் நெருங்கினப்போ விஜயகாந்தோட பார்வையில சில மாற்றங்கள் தென்பட்டுச்சு. தனித்துதான் போட்டி என்று சொல்வதற்கு பதிலா நான் கை காட்டும் இடத்துல வாக்களிக்க தயாராகுங்கள்னு சொல்ல ஆரம்பிச்சாரு விஜயகாந்த். இதையடுத்து அவர் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க கூடும் என்ற யூகங்கள் எழுந்தன. இந்த யூகங்களை உறுதி செய்யும் வகையில EVSS இளங்கோவன், திருநாவுக்கரசர் போன்ற தலைவர்கள் சென்று விஜயகாந்தை சந்தித்து பேசினாங்க. ஆனா அந்த தேர்தல்ல தேமுதிக கூட்டணி எதையும் அமைக்கல, தனித்தே போட்டியிட்டது. எந்த இடங்கள்லயும் வெல்ல முடியலனாலும் 10.3% வாக்குகளை அந்த கட்சி பெற்றது. தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றை விரும்பும் வாக்காளர்களோட முதல் தேர்வா விஜயகாந்த் இருப்பதை அந்த தேர்தல் சுட்டிக்காட்டியது. 2011 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக 29 MLAக்களை பெற்று திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி எதிர்கட்சியா உருவெடுத்துச்சு. எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்தும் துணைத் தலைவரா பன்ருட்டி ராமச்சந்திரனும் அமர்ந்தாங்க. ஆரம்பத்துல எல்லாமே சுமூகமாவே சென்றாலும் ஒரு கட்டத்துல சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் கடுமையா மோதிக்கொண்டாங்க. தன்னை எதிர்த்து தனித்து போட்டியிடும்படி சவால் விடுத்தார் ஜெயலலிதா. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காம இருந்திருந்தா இத்தனை இடங்களை தேமுதிக வென்றிருக்க முடியாதுன்னு விவாதம் அதிகரித்ததால கூட்டணி முறிந்தது. தேமுதிகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுக்க ஆரம்பித்தாரு ஜெயலலிதா. விரைவிலேயே 2011 தேமுதிகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பல MLAக்கள் அதிமுகவிலேயோ திமுகவிலேயோ இணைஞ்சாங்க.
அடுத்த 10 ஆண்டுகள்ல 2021ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தல்ல 60 இடங்கள்ல போட்டியிட்டு வெறும் 0.43% வாக்குகளையே பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டது தேமுதிக. 2009க்கும் 2021க்கும் இடையில் அக்கட்சி எடுத்த மோசமான முடிவுகள், விஜயகாந்தோட உடல்நிலை போன்ற பல அம்சங்கள் இதற்கு காரணமா அமைஞ்சது. விஜயகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃபிளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கியவர். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்துன்னு பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவுல நிவாரணங்களை கொடுத்து உதவி வந்தார். அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல், ஆந்திரா புயல், ஒடிசா வெள்ளம்னு பாரபட்சமின்றி முதல் ஆளா முன்வந்து நிவாரணங்களை வழங்கியவர். மேலும் பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டங்களையும் முன்னின்று நடத்தினாரு. இது போன்ற எண்ணிலடங்கா சாதனைகளுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த். அதே வேளையில சட்டமன்றத்தில் கடுமையா நடந்து கொண்டது, வேட்பாளரை அடித்தது, மனைவி மைத்துனர் ஆதிக்கத்துல கட்சியை விட்டது ஆகியவை இவர் மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்கள். இருப்பினும் தனிப்பட்ட முறையில அனைவராலும் நேசிக்கக்கூடிய மனிதராகவே இன்றளவும் வலம் வருகிறார் விஜயகாந்த். இது மாதிரியான நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க #சினிமாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.